சில நாட்கள் கதை சிபி சித்தரசு நம்ம கட்சியில் ஒரு பெரிய இருந்தார். இந்த மாதிரி கதை சொல்றதுல அவர் கட்சிக்காரர். அவர் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம சொன்னா ஒருத்தன் சொன்னால நம்ம நாகரிகம் இல்லாதவர். அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு மாட்டுக்கு நோய் வந்துதான். நோய் வந்து உடம்பெல்லாம் சீ வச்சு அந்த மாட்டு கட்டி எவனும் போக முடியாதான், அவ்வளோ நாக்கு அடிக்கிறான். அவர்கிட்ட என்ன சொன்னா, மாட்டை ஒரு இடத்துல கட்டிட்டு ஒருத்தர் சொன்னா, இந்த மாட்டு கிட்ட மட்டும் எவனா போயிட்டு வந்துடுறா, அதை தொட்டுட்டு வந்துடுறா, 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒருத்தர் வேகமா போனா தொடர்ந்து அந்த நாட்டை பொறுக்க முடியாம ஓடி வந்துட்டான். 1000 ரூபாய் வேணா ஒண்ணு வேணாம். இன்னொருத்தர் கொஞ்சம் போனானா, பா என் குடல் ஒண்ணுதானா. இந்த 4 தமிழ்நாட்டுக்காரர் கூட ஓடி வந்துட்டானா. ஒரு வடநாட்டுக்காரன் இருந்தானா, நான் சொல்றேன் போய் சொல்றேன். இவன் அந்த மாடு ஆட்சி ஓடு இவன் தாக்காவ மாடு ஆட்சி ஓடு. அந்த மாதிரி நாட்டம் பிடிக்கும். எங்க சொல்ற நாகரிகம் இல்லாதவன், நாகரிகம் இல்லாதவன், எலி மயில் இல்லாத செய்து உலகத்தில் தமிழர் எல்லா நாட்டையும் ஆண்டு இருக்காங்க. நான் இப்போ எல்லா நீங்கள் வியட்நாமில் போய் பார்த்தேன். வியட்நாம் அங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இனமாவுக்கு எல்லா ஊர்களும் இருக்கு. தமிழர் ஆண்டா அப்பெல்லாம் நாகரிகம் தெரியாதவன். இப்போ நாகரிகம் தெரியாதவர்கள் தான் ஒருத்தர் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான். நாங்க ஒருத்தன் ஒருவருக்கு ஒருத்தி அவர்தான் கல்லு சாட்டிருக்கோம். அவன் அப்படி இல்லை. 5 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் ஒருத்தே தான் நடிக்கலாம். இது அவன் நாகரிகம். ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் இன்னும் மாடம் இருக்காங்க, இன்னும் மாடம் இருக்கான். அதான் 10 வயசு போடல. கல்யாணம் 5 பேருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுதான் நாட்டுக்கான சட்டம். ஒருத்தர் 5 பேர் தான் ஒருத்தன் போயிட்டான்னு வச்சுக்கலாம். 4 பேர் என்னோட 3 மணி விடலாம், 4 மணி விடலாம். இந்த நாட்டு நாகரிகத்துக்காக எங்களை பார்த்து நாகரிகம் இல்லாத சொல்றேன். நாக்காத்து போடுவான் தமிழ் ஜாக்கிரதை. அதான் சொன்னாரு எங்க தளபதி, நாவடக்கம் தேவை. யார் மகனா இருக்கு? கலைஞருடைய மகன். அண்ணா எங்க இருக்கணும்? அண்ணா மெல்ல அடிப்பார். அவங்க சொல்லுவாங்க, நீ வந்து அவசரமா பண்ணல. நோ, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர் அப்படின்னா அது அவருடைய பாகம். அண்ணாவுடைய பாகம் அப்படின்னா, எனக்கு உரசி பழக்கம் இல்லை, ஒதுங்கி போய்தான் எனக்கு பழக்கம். இது அண்ணாவுடைய பழக்கம். கலைஞருடைய பழக்கம் கலந்த மாற்றாங்க. தளபதியுடைய பழக்கம் நாக்கல்தான். தளபதி எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அண்ணாவோட பலகாலம் இருந்திருக்கேன். கலைஞரோட 53 வருஷம் அவர் மடியிலேயே வளர்ந்துருக்கேன். நான் இல்லாம இல்லை. நம் நாட்டுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளவு வேண்டியவன் அண்ணாவுக்கு, கலைஞருக்கு. நான் அந்த வீட்டுக்கு போகிற பொழுது ஸ்டாலின் அவர்களுடைய சின்ன பசங்க அவங்க நாங்கள் என்ன பண்ணா படிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் இன்றைக்கு வளர்ந்து என் தோளுக்கு வந்து என் தோழனாக்கி என் தலைக்கு மேலே வந்து எனக்கு தலைவனாகி இருக்கார். நான் அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கேன் தலைவரா. என்னுடைய வயது வேற. 1954 எங்க ஊர்ல சத்தியவாணி கூட்ட கூட்டு வந்து கிளைக்கழகத்தை ஆரம்பிச்சவர் துறைமுருகன். அன்னைக்கு ஏகாத்தோர சுவாமி எல்லோரும் வந்து பேசுறாங்க எங்க ஊர்ல 54. அதுக்கு பிறகு நான் பிஏ படிக்கிற காலத்தில் எனக்கு எம்ஜிஆர் இருக்க வேணாம். ஒரு பிள்ளையாகவே வளர்த்தார். என்னுடைய திருமணத்துக்கு வர வேண்டியவர் மும்பையில கடைசி பிளைட்ல விட்டார். தனி விமானத்தை பேசி ஷார்ட் பிளைட் பேசி வந்து 25 பவுன்ல காட்பாடியில் பேசிவிட்டு போனார். அன்றைக்கு அவர் சொன்னார், உன்னை வளர்த்து ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய் எனக்கு கொடுத்தார். வளர்த்த 7 வருஷங்கள்
என் கட்சிக்கு நீ வர வேண்டும், என்ன உதவி வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று என்னை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய கரையில் நிற்க வச்சு கேட்டவங்களுக்கு சொன்னேன், என் உயிர் போனாலும் உங்களுக்கு பொறுப்பே தவிர என் கட்சியில் என்ன சொல்ல போறேன்னு ஆளை வாங்கிடுவாங்க. நான் என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் இந்த ஜன்னல் வந்து போய் நேரம் போனேன். கடைசியில் சொன்னேன், என்னுடைய தலைவர் கலைஞர், என் கட்சி திமுக. அவர் சொன்னார், அந்த சேர் எட்டி உதச்சார். அவர் உட்கார்ந்து சேர் என் முன்னால் வந்து சொன்னார். அப்ப நான் யாரு அன்னைக்கு சொன்னேன், அண்ணன் அவர் காலில் இருந்து சொன்னேன், நீ என்னை வளர்த்த தெய்வம், ஆனால் கட்சி மாட்டேன். கட்டி கட்டியா கட்டி முடிச்சுன்னு சொன்னார். நீ இவ்வளவு உறுதி படைத்தவன் என்று எனக்கு தெரியாது என்று பேசினார். அந்த அளவுக்கு இயக்கத்தில் இருக்கிறதானே தளபதி இன்றைக்கு நான் என் தலைவா என்று அழைக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் கட்சியுடைய கட்டுப்பாடு, அதுதான் கட்சியுடைய இயக்கம். இந்த கட்சி அப்ப உழைத்த கட்சி, இந்த கட்சிக்கு இருக்கிற இயக்கம் எவ்வளவு நான் கூட நினைக்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைகள் வந்து நிறைய பேசுவார். நானே ஒவ்வொரு நாள் சொல்லுவேன், நீ என்ன பண்ற தம்பி, ஒரு கரெக்டா ஜெயிட்டு பண்ண. இன்னைக்கு வரும்போது சொன்னாரு, அவருடைய பிஏ போன் பண்ணா, அண்ணன் 5 நாளாச்சு பார்த்து எங்க காணும் கேட்டார். அதோட 3 நாள் ஊருக்கு போறேன்னு அதுதான் 2 நாளைக்கு கேஸ் எழுதி போட்டேன். 5 நாள் ஆச்சு ஊர் பார்த்துட்டு வந்துருக்கேன். அந்த அளவுக்கு இயக்கத்தை நடத்துறேன். இந்த இந்தியாவிலேயே ஒன்று சொல்லிங்களா, இன்னொன்று சொல்லுங்க தெரிஞ்சுக்க. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, ராஜாஜி இந்திய போனாங்க, தேவி கோணம் பேருமேடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் புறக்கல்வி திட்டம், இந்த 3ஐயும் வச்சு மும்முனை போராட்டம் நடந்தது. அதான் முதல் போராட்டம். அந்த மும்முனை போராட்டத்தை அண்ணாவும் பெரியாரும் வெவ்வேறு கட்சியில் இருந்தாலும் இணைத்து போராடினாங்க. அதற்கு பிறகு தளபதியுடைய காலத்தில் தான் மும்முனை போராட்டம். அதே போல் பணம் கொடுக்க மாட்டேன் என்பதற்கு இந்தியை திணிப்பதற்கு இவங்க சேர்த்து ஒரு மும்முனை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆரம்பித்ததோடு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் முறை தூதுவர்கள் அனுப்புறார். நீ வா, நீ போயிட்டு சந்திரபாபு நாயுடு பாருப்பா, நீ வா தெரிஞ்சிருக்க பார், நீ போ சித்தராமையா பார், நீ போ மெகாபார். நண்பர்களே, மற்ற நாட்டுக்கு தூதுவரை அனுப்புவதை போல் அனுப்புகிற தைரியம் கையெழுத்து. அதனால்தான் கையை வைக்கிறது பயப்படுறாங்க. ஆனா எங்க ஆட்சியை காய்ச்சல் பயப்படாதீங்க, கலைக்கவே முடியாது. அது சட்டம் வந்துருச்சு, கலைச்சிருப்பாங்க முடியாது. ஆகையால் இந்த ஆட்சிக்கு நாங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கிறோம். எந்த மக்கள் அழ வைத்திருக்கிறோம். ஆனால் தாய்மார்களை பொறுத்தவரையும் சாதிக்க இது 2 பிச்சை மாத்தால் ஊசி இந்த வேலைக்கு வழி கட்டுறது இருப்பாங்க. 3 நாள் அதுக்கு வேண்டிய மத்திய கேட்டுக்கிட்டு இருக்கோம். 60,000 கேட்டுக்கிறோம். 60,000 கோடி அவன் தான் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டேன். ஆகையால் இந்த ஆட்சியினுடைய நோக்கத்தை பொறுத்தவரைய நாங்கள் நேர்மையாக ஆளணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களை குழவில் உள்ள கை வைத்த மாதிரி நாட்டிலே மாற்றிக்கொள்ளக் கூடாது. இது மோடிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். மோடி அவர்களை நாம் ரொம்ப நாளாக தெரியும். அவர் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டர் போது நான் இங்கிருந்து மீட்டிங் போவேன், அங்கிருந்து மீட்டிங் போவேன். வாஜ்பாய் காலத்தில் நெருக்கமான பழகிறேன். அவரே ஒன்று பேரக்குள்ள இறங்கினார். எனக்கு ஒரு கரிமகன் அவர்தான் இந்த அசம்பிளிக்கு கேட்டார், எவ்வளோ நாள் நீ அசம்பிளியில் இருக்குன்னு கேட்டார். கலைஞர் 56 வருஷமா இருந்தார், நான் 53 வருஷம். 53 வருஷமா எப்பா நல்லா பேசுவாங்க, பேசுறேன். அப்ப இங்கிட்ட ஓவர் சொன்னேன் அவங்ககிட்ட. நாங்கள் உட்காந்துக்கிறோம், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், one word அப்படின்னா, yes, the east and west of the over. Now we are ready to exert our hands with you to build a nation for that. That is the correct from கையை பிடிக்காது. ஆகையால நியாயத்துக்கு நாம் படுபடுறோம். அதே நேரத்தில் எல்லாம் துடிச்சு ஆகிய மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். இன்னைக்கு
அவர் மாதிரி உழைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய நான் நினைக்கல ஸ்டாலின் இவ்வளோ இருப்பாருன்னு. அண்ணாவினுடைய அடக்கமும் இருக்கு, கலைஞருடைய துணிவும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து இவருக்குன்னு ஒரு தைரியம். எனக்கு என்ன பயம் கேட்டா கொஞ்சம் கலைஞரும் வீட்டுதான் கொடுக்குறேன். எனக்கு தான் பயமா இருக்கு. ஏன்னா என் தலைவர் கலைஞர் இல்லையா, அவருக்கு மேல போயிடுவார் சொல்லுவா கலைஞர். ஆகையினால இந்த திட்டத்திற்காகத்தான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கோம். மத்திய சர்க்கார் எப்படி நடந்தது, இருக்கிற பைசாவை வச்சுக்கிட்டு நாங்க இன்னைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை ஏதாவது செய்யணும்னு வச்சுக்கிறோம், நிச்சயமா செய்வோம். அது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு கூட ஒரு 5 திட்டம் எனக்கு கேட்டேன், என்னுடைய இலாக்காவில் செய்யுங்க, பணம் இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா பணத்தையும் எடுத்து இது மாறிக்க சொன்னேன். தலைவர் போட்டாங்க. தலைவர் சொன்னாரு, வீடெல்லாம் எடுத்துன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரோடு போட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு கூட சொன்னேன், காமராஜர் பாலத்தை கட்டினார், காமராஜர் பாலம் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்நாள், உங்களுக்கு எத்தனை 100 ஆண்டு காலம் ஆனாலும் இந்த சாலை அது என்னைக்குமே யாராக இருந்தாலும் இன்னைக்கு பிறக்க போற குழந்தைங்க உங்க பேர் தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கு முடியாத மேல ரொம்ப ஆசை. இது இந்த தொகுதியில் நிற்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. முடியல. சில பேர் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணு எல்லாம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணாலும் முடியல. ஏதோ பார்க்கும்போது ஒரு குறைவாக இருக்கு. ஆகியனால் இந்த ஆட்சியுடைய நிலைகளை நண்பர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. கௌரவமாக கேட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி கூட்டும். அடுத்து ஒரு உறுதிமொழி